குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பிஜிடிஆர்பி கொஷின் பேப்பரில் அல்ஜிப்ராலேருந்து கேட்ட ஒரு கொஷின். லெட் ஜி பி த குரூப் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷன் அண்ட் லெட் ஜி பார் பி த குரூப் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். தென் 5 from g to g bar with phi of x equal to log x to the base 10 is என்ன கொடுத்துருக்குன்னா ஜி பார். ஜிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர். இப்போ நம்ம வந்து ரெண்டு செட்டு ஜி, இன்னொன்று ஜி பார். இது பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஜிங்கிறது. அண்ட் ஜி பாருங்கிறது பி த குரூப் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷன். அது வந்து மல்டிப்ளிகேஷன். ஜிங்கிறது பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அண்டர் மல்டிப்ளிகேஷனை பொறுத்து, ஜி பாருங்கிறது குரூப் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் அண்டர் அடிஷனை பொறுத்து. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 வந்து ஜி டு ஜி பார் வித் ஃபை ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு லாக் எக்ஸ் டு த பேஸ் 10. இப்போ நம்ம என்ன செக் பண்ணணும்னா ஒன்று ஆன் டூவா ஹோம் ஆஃபீஸமா. ஸோ இதில் ஆப்ஷனில் எதுங்கிறத செக் பண்ணணும். இப்போ வந்து நான் 5 ஹோம் ஆஃபீஸமா அப்படிங்கிறத ஃபஸ்ட் செக் பண்ணுறேன். இப்போ ஹோம் ஆஃபீஸமான்னு செக் பண்ணேன்னா ஃபார்முலா என்னென்னா, லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அடிஷனில் இருக்குது. அப்போது ஃபை ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ஃபை ஆஃப் ஏ ப்ளஸ் ஃபை ஆஃப் பி. இந்த கண்டிஷன் ஓகேயான்னு நம்ம பார்ப்போம். இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபை ஆஃப் ஏபின்னு சொல்லும்போது இங்கே நமக்கு லாக் ஏபி. லாக் ஏபி எப்படி எழுதிக்கலாம்? லாக் ஏ ப்ளஸ் லாக் பின்னு எழுதிக்கலாமா? லாக் ஏங்கிறது என்னது? ஃபை ஆஃப் ஏ. லாக் பிங்கிறது ஃபை ஆஃப் பி. தட் இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தால் நமக்கு என்ன கிடைச்சிருக்கு? ரைட் ஹேண்ட் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம்? இதை வந்து ஹோம் ஆஃபீஸம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். தேங்க்யூ.